தோழமை உறவுகளுக்கு வணக்கம். 2021 எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னா அந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தோத்துடுவாரு அப்படின்னு நான் அமித்ஷா அவர்களுக்கு எழுத்துப்பூர்வமா ஒரு கடிதம் எழுதினேன். இனிமேலும் நான் எடப்பாடி பழனிசாமி கூட சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. அதிமுக பிஜேபி கூட்டணி வச்சதுல இருந்து அதிமுகவுல நிறைய அடிகள் விழுந்துகிட்டே வருது. ஒருத்தர் பின் ஒருத்தரா எடப்பாடி பழனிசாமி அவர்களை அடிச்சுக்கிட்டே வராங்க. முதல்ல ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணியில இருந்து வெளியே வந்தாரு. அதுக்கப்புறம் டிடிவி தினகரன், அதுக்கப்புறம் செங்கோட்டையன் அவர்களும் வெளியே வந்து 3 பேரும் ஒன்னா சேர்ந்து சசிகலா அவர்களை சந்திக்கிறாங்க. சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன் இவங்க 4 பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு அணியை திரள போறாங்க. இந்த அணி 2026 தேர்தலில் ஒரு மாபெரும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் பேசிக்கிட்டே வந்தாங்க. இந்த நிலையில தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாவட்ட செயலாளர் கூட்டம் ஒண்ணு நடத்தினாரு. அந்த கூட்டத்துல கூட்டணி பத்தி எல்லாம் இனிமே நான் பாத்துக்கிறேன், நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க, எந்தெந்த தொகுதிகள்ல நம்ம வீக்கா இருக்கோம், எந்தெந்த தொகுதிகள்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோம்னு பார்த்துட்டு அதற்கான வேலையை நீங்க ரெடி பண்ணுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இவங்க எல்லாம் பேசுறாங்க, கூட்டணியில இருந்து போயிடுறாங்க, செங்கோட்டையன் போயிட்டாரு, கட்சியை நீக்கிட்டோம், அதெல்லாம் பத்தி எந்த கவலையும் படாதுங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க எலெக்ஷனுக்கான வேலையை ஜெயிக்கிறதுக்கான வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர் கூட்டத்துல பேசினாரு. அது மட்டும் இல்லாம விஜய் கூட இவர் கூட்டணி வைக்க போறாரு அப்படின்னு பேசப்பட்ட நிலையில விஜயும் அதிமுகவை அடிச்சு ஓட விட்டாரு. நாங்கெல்லாம் கூட்டணி வைக்க மாட்டோம், கூட்டணி எங்க தலைவர் தான் முடிவெடுப்பாரு, அவர் தலைமையில தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா ஒரு தீர்மானம் போட்டுச்சு. அந்த தீர்மானத்துக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமியோட ஆட்டம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருதுன்னு தான் சொல்லலாம். அமித்ஷா அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பிரஷர் போட்டுக்கிட்டே இருக்காரு, எப்படியாவது நீங்க வின் பண்ணணும், தாவேகாவோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு போட்டிருந்தாரு. ஆனா இந்த கூட்டம் 2 பேருக்குமே அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி இருக்கு. இந்த நிலையில எடப்பாடி பழனிசாமியோட அடுத்த நடவடிக்கை என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்குள்ளேயே நிறைய ட்விஸ்டுகள்லாம் நடந்துகிட்டே வருது. இதுக்கு அப்புறம் தான் அமமுகவுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பை இன்னைக்கு நடத்தினாரு. அந்த செய்தியாளர் சந்திப்புல நிறைய விஷயங்களை டிடிவி தினகரன் ஷேர் பண்ணாரு. அதுல என்னென்ன பேசினாரு அப்படின்னா, வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையை நம்ம கொஞ்சம் தள்ளி போடணும், அதுல நிறைய குளறுபடி இருக்கிறதுனால தேர்தலுக்கு முன்னாடி அது நம்ம பண்றது ரொம்பவே தப்பா இருக்கும், இதை நம்ம தள்ளி போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சாமானிய மக்களுக்கு சார் படிவத்தை பூர்த்தி செய்யறதுல ரொம்பவே சிரமம் ஏற்படுது, என்னைக்குமே டிடிவி தினகரன் ஆகிய நானு எடப்பாடி பழனிசாமிக்கு சிம்ம சொப்பனம் தான், துரோகத்தை வீழ்த்தாம யார் தடுத்தாலும் நான் ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பன்னீர்செல்வம் துரோகம் செஞ்சாரு, எடப்பாடி பழனிசாமி துரோகம் செஞ்சாரு அப்படின்னு மாத்தி மாத்தி சொன்னாலும் யாரு துரோகம் செஞ்சாங்க அப்படின்னு இந்த உலகத்துக்கே தெரியும். அதிமுக ஆட்சியை பிடிக்கணும், ஆட்சி கட்டில அமரணும் அப்படின்னு இல்லாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் பொதுச் செயலாளர் மட்டுமா இருக்கணும் அப்படின்றதுக்காகவே வேலையை பார்த்துக்கிட்டு வராரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டம் வச்சிருக்காரு. எடப்பாடி பழனிசாமியோட நான் சேரணும் அப்படின்னா அது நடக்கவே நடக்காத ஒரு காரியம், அது என்னைக்குமே நான் சேர மாட்டேன். 2026 தேர்தல் விஜயோட வருகையால ஒரு மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுத்தும். 2026 தேர்தல்ல அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்படும். ஏன்னா திமுக தாவேகாக்கு இடையே தான் கடும் போட்டி நிலவும் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. இதுக்காக நான் தாவேகா கூட கூட்டணி வைக்க போறேன் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது, நான் யதார்த்தமா சாமானிய மனுஷனா நான் சொல்றேன் அப்படின்னு ஒரு மழுப்பலா ஒரு பேச்சு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தாவேகா தலைமையில ஒரு மாபெரும் கூட்டணி அமைஞ்சா திமுகவுக்கு அவர் கடும் நெருக்கடியா இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா, செங்கோட்டையன் இவங்க ஆதரவாளர்கள் எல்லாமே தாவேகா கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வர்றதா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் நமக்கு எழுது. கூட்டணி பத்தி நிறைய கட்சிகள் என்கிட்ட பேசிட்டு வராங்க, ஆனா அதை பத்தி நான் எதுவுமே முடிவு எடுக்கல. வெற்றி கூட்டணி, என்னுடைய கூட்டணி எப்பவுமே வெற்றி கூட்டணியோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம 2021 தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு இருந்தா அவர் கண்டிப்பா தோத்து போவார் அப்படின்னு நான் அமித்ஷாவுக்கு அப்பவே லெட்டர், கடிதம் மூலமா எழுத்துப்பூர்வமா நான் எழுதி கொடுத்தேன். அதே மாதிரிதான் நடந்துச்சு. எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறம் ஜானகி அணி, ஜெயலலிதா அணி பிரிஞ்சு நின்ன போது
எதிர்த்து நின்னவங்களை எல்லாரையுமே பிற்காலத்துல அரவணைச்சுக்கிட்டு எம்ஜிஆர் ஆட்சியை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு ஜெயலலிதா ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க. ஓ பன்னீர்செல்வம் அப்ப ஜானகி அணியில தான் இருந்தாரு. அவரையும் சேர்த்துக்கிட்டு முதல்வர் பதவியும் கொடுத்தாங்க ஜெயலலிதா. ஆர் வீரப்பன், வளர்மதி இவங்க எல்லாருமே ஜெயலலிதாவுக்கு எதிராக தான் பேசினாங்க. ஒரு கட்டத்துல எல்லாரையுமே அரவணைச்சுக்கிட்டாங்க ஜெயலலிதா. அதுக்காக நான் எடப்பாடி பழனிசாமி கூட இணைய விரும்புறேன் அப்படின்லாம் நீங்க நினைக்க கூடாது. ஒரு கூட்டணியில இருந்து இவ்வளவு பேர் வராங்க, கட்சியில இருந்து இவ்வளவு பேர் வராங்கன்னா அவங்களை எப்படியெல்லாம் அனுசரிச்சு போனோம், அவங்க எப்படியெல்லாம் அரவணைச்சு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா கிட்ட இருந்து எடப்பாடி பழனிசாமி கத்துக்கணும். ஆனா இதுக்கு இப்போதைக்கெல்லாம் அவர் கத்துக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அதெல்லாம் தாண்டி போயிட்டாரு. அவர் துரோகம் செஞ்சுட்டாரு. அடுத்த வருஷம் ஜனவரி மாசம் தான் என்னுடைய கூட்டணி முடிவை நான் அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. புதிய மாற்றங்கள் வரும். எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியில இருக்கும் வரை அந்த கட்சியில இருக்கவங்க கிட்ட யாருக்குமே எனக்கு எந்த கோபமும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் எனக்கு பிரச்சனை. அவர் வெளியே போயிட்டா எனக்கு பிரச்சனையே கிடையாது. எங்களால முதல்வர் ஆக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கே துரோகம் பண்ணது எங்களுக்கு எவ்வளவு வலிக்கும், எவ்வளவு காண்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. டிடிவி தினகரனோட இந்த பேச்சுல கொடநாடு கொலை வழக்கு பத்தியும் சூசகமா பேசியிருக்காரு. இவரோட இந்த பேச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வித அச்சுறுத்தல் இருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா கொடநாடு கொலை வழக்கு விவகாரத்துல எடப்பாடி பழனிசாமி ஒரு முக்கியமான ஆளா மாட்டிருக்காருன்னு சொல்லிட்டு நிறைய பேசப்பட்டு வந்தது. இப்போ எல்லாருமே செங்கோட்டையன் முதற்கொண்டு, ஓபிஎஸ் முதற்கொண்டு, டிடிவி தினகரன் முதற்கொண்டு கொடநாடு கொலை வழக்க கையில எடுத்திருக்காங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருக்கும். அது மட்டும் இல்லாம திமுகவுக்கும் தாவேக்கும் தான் போட்டி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. 2021லயே நான் சொன்ன அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில இருந்தா தோத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னா இப்பவும் அதிமுக தோத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமா சொல்லாம சொல்றாரோ டிடிவி தினகரன். இந்த சூசகமான பதில் மூலம் டிடிவி தினகரன் பிஜேபிக்கு இந்த எச்சரிக்கையா கொடுத்திருக்காரு, இந்த அறிவிப்பு கொடுத்திருக்காரு. இங்க பாருங்க, அப்பயே சொன்ன அந்த மாதிரி நடந்துச்சு, இப்போ நீங்க அதே மாதிரி பண்றீங்க, அதே மாதிரி தான் நடக்கும், ஆனால் உஷாரா இருந்துங்க, அவரை கழட்டி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டதா தகவல் வெளியாகுது. எடப்பாடி பழனிசாமியோட அடுத்த நடவடிக்கை என்னவா இருக்கும், டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா, செங்கோட்டையன் இவங்களோட அடுத்த நகர்வு எப்படி இருக்கும், ஒருவேளை தாவேக்கா கூட இவங்க கூட்டணி வைக்க போறாங்களா அப்படி இல்லையா சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.